சார் உங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே கண்ணு தெரியாதா சார்? இல்லை சார், இப்போ தான். ஓ, என்ன சார், இடம் வந்துச்சா? இல்லை சார், அங்கே ஏதோ கூட்டமாக இருக்குது, போலீஸ் எல்லாம் வேறு நிற்கிறாங்க. நான் என்னென்னு போய் பார்த்துட்டு வந்துடுறேன் சார். சார் என்ன சாப்பிட்றீங்க? ஒரு இஞ்சி டீ எவ்வளோ? 10 ரூபா சார். சாதா டீ 5 ரூபா. ஒரு சாதா டீயில் கொஞ்சம் இஞ்சி போட்டு 7 ரூபா வாங்கிக்கப்போ. சார் போப்பா போய் 8 ரூபா. தம்பி சீனி கம்மியா சக்கரை ஜாஸ்தியா? என்ன சார் ஆச்சுங்க? ஆவின் கடை ஆரம்பத்தை வீட்டிலே வச்சு போட்டாங்க சார். அது மட்டும் இல்லாமல் வீட்டில் தான் 5 லட்ச ரூபா பணத்தை வேறு கொள்ள அடிச்சிட்டாங்க. யார் சார் அந்த ஆவின் கடை ஆரம்பம்? ஆவின் கடை ஆரம்பம் தான் சார் ஏரியாலேயே வெயிட்டு. ஆவின் கடையிலேருந்து ஆரம்பம் ஷாப்பிங் மால் வரைக்கும் எல்லாம் அவனோட தான். அவனுக்கு அரசியல் பின்னணியும் இருக்குது. அதான் போலீஸ் கொன்னவன் யாருன்னு வலை வீசி தேடிட்டு இருக்காங்க. ஆனால் அவனுக்கு கொன்னது யாருன்னு ஊரில் இருக்க பாதி பேத்துக்கு தெரியும். ஹலோ, எங்கடா இருக்க? இங்கே தான் ஒண்டிப்புத்தர்கிட்ட. நான் சொல்ல சொல்ல கேட்காம நீ பாட்டுக்கு போய்கிட்டு இருக்க. சரி, பணம் என்னாச்சு? என்கிட்ட தான் இருக்குது. சரி, கொஞ்சம் சீக்கிரம் வா, டைம் ஆக்காத. 6 மணிக்கு இங்கேருந்து கிளம்பணும். யார் சார் அவனை கொலை பண்ணிப்பா? வேற யாரு? அவன் தம்பி அருமை பிரகாசம் தான் போட்டிருப்பான். யார் சார் அந்த அருமை பிரகாசம்? அவனும் வெயிட்டு கை தான், அவனுக்கு இவனுக்கு ஆகாது, அதான் போட்டிருப்பான். இஞ்சி போட்டியா? போட்டிருக்கு. எத்தனை தடவை கால் பண்ணுவ? ஐயோ, என்னாச்சுடா? போலீஸ் செக்கிங்டா. இதுக்கு தான் நான் சொன்ன போகாதுன்னு. இப்போ என்ன பண்ணுறது? சரி, வண்டி திருப்பு. ஏதாவது ஒரு ரூட்டை கூடி சீக்கிரமாக இங்கே வந்துடு. போலீஸ் கண்ணில் மட்டும் சிக்கிறாத. நம்ம எல்லா பிளானும் சொதப்பிடும். என்ன சார் பண்ணுறது? இப்போல்லாம் எங்கே பார்த்தாலும் கொலை கொள்ளை கற்பழிப்பு. இந்த சொசைட்டியை பார்த்தாலே பயமாக இருக்குது சார். எனக்கு பயம் இல்லை சார். என்ன சார்? என்னால் தான் பார்க்க முடியாது சார். என்னாச்சு சார்? இடம் வந்துருச்சு சார். பணம் எங்கடா? ₹360. இதை தாண்டி ஒத்த பைசா கிடையாது. ஆளுக்கு 150 ரூபா. 10 கிலோமீட்டரில் வர வேண்டியனா இவங்களால 35 கிலோமீட்டர் சுற்றி வரேன்டா. உன்னை ஏறி போகும்போதே நான் சொன்னேன், உன்னை ஹெல்மெட் எடுத்துப்போ, இல்லை பஸ்ஸில் போகணும். நீ மட்டும் மாட்டிருந்தா ஜானி படத்துக்கே போயிருக்க முடியாது. இந்த கொலை பண்ணுறவங்க கொள்ளையடிக்கிறவங்களாம் ஈஸியாக விட்டுறானுங்க. எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறது? அவன் கூட ஒருத்தன் வந்தானே, யார் அவன்? அவன் ஒரு ஆகாவளி. எனக்கு கண்டதில்லை, என்னை கொண்டு ட்ராப் பண்ணிட்டு போகிறான். ஆவின் கடை ஆரம்பம் தான் சார் ஏரியாலேயே வெயிட்டு. ஆவின் கடையிலேருந்து ஆரம்பம் ஷாப்பிங் மால் வரைக்கும் எல்லாம் அவனோட தான். அவனுக்கு அரசியல் பின்னணியும் இருக்குது. அதான் போலீஸ் கொன்னவன் யாருன்னு வலை வீசி தேடிட்டு இருக்காங்க. சார் உங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே கண்ணு தெரியாதா சார்? இல்லை சார், இப்போ தான். இல்லை, 50,000 ரூபா பணம் இருக்குது. பேசும்போது 4 லட்சம் ரூபா சொன்னீங்க. உனக்கு இதுவே ஜாஸ்தி. உன்னை கொலை பண்ணிட்டு வர சொன்னால் ஆர்மேட்டில் போய் கொள்ளையடிச்சு வந்திருக்கேன். நீங்கள் கொலை பண்ண மாதிரி தெரியக்கூடாதுன்னு சொல்லி தான் நான் அந்த 5 லட்ச ரூபா எடுத்துகிட்டு வந்தேன். அப்போது நீ அடித்து 5 லட்ச ரூபாய் கொடுத்துட்டு உன்னோட 4 லட்ச ரூபா வாங்கிக்க. இப்போ தான் ஒருத்தர் சொன்னான், அவன் தம்பி அருமை பிரகாசம் தான் அவனை போட்டிருப்பான்னு. நான் இப்போ கூட அப்ரூவ் ஆனா உன்னை தான் போலீஸ் பிடிச்சி போவாங்க. ஒன்றா தான்டா கஞ்சா கேஸ் போட்டு உள்ளே தள்ளுவாங்க. என்ன பார்க்குற மூதேவி? ஊருக்கே தெரிஞ்சிருக்கு, போலீஸே தெரியாதா? கமிஷனர் வீட்டில் தான்டா ஆரம்பத்தை பட ஸ்கெட்சே போட்டுது. நாங்களே இந்த ஆரம்பத்தை போட்டு தள்ளியிருப்போம். கை நயத்தை வச்சு கால் நயத்தை விட்டினா கால் நகம், கை நயத்தை விட்ட வாய்ப்பு இருக்குது. அதுக்கு தாண்டா நெயில் கட்டரை வச்சு கட் பண்ணுறோம். இந்த கொலை பண்ணுறவங்க கொள்ளையடிக்கிறவங்களாம் ஈஸியாக விட்டுறானுங்க. ஹெல்மெட் போடாதவங்களே கிரிமினல் மாதிரி ட்ரீட் பண்ணுறானுங்க. இந்த மண்டையில் அடிப்படக்கூடாதுன்னு ஹெல்மெட் போட சொல்கிறாங்க. 100 ரூபா கொடுத்தா அடிப்படாத. ஹெல்மெட் போடாத தப்புனா அது காசு வாங்குறது தப்பு தான். அவங்க வேணால் என்ன வேணால் தப்பு பண்ணுவாங்களா, நம்ம பண்ணக்கூடாதா? இது எப்படி தெரியுமா இருக்குது? அப்பா மட்டும் குடிப்பாராமா, புள்ள குடிச்சா அடிப்பாராமா, அந்த மாதிரி இருக்குது. காசு கொடுத்தவாச்சும் நம்மளாம் தெரிஞ்சவன்னு சொல்லி தான் காசு வாங்குறானுங்க. இதுக்கு ஆப்போசிட்டாக எக்ஸ்பிளனேஷன் வேறு. அப்போ காசு வாங்குறதுக்கு பதிலாக ஹெல்மெட் கொடுக்கலாம்ல, அதை ஏன்டா பண்ணல? இப்போ சொல்கிறா, இப்போ சொல்லு. என்னாச்சுடா?
ஏதாவது ஒரு ரூட்டை போடி சீக்கிரமாக இங்கே வந்துடு. போலீஸ் கண்ணில் மட்டும் சிக்கிறாத, நம்ம எல்லா பிளானும் சொதப்பிடும். 10 கிலோமீட்டரில் வர வேண்டியனா இவங்களால 35 கிலோமீட்டர் சுற்றி வரேன்டா. பெட்ரோல் இல்லைடா. இப்போ எப்படா படத்துக்கு போகிறது? விடு மச்சான், தமிழ் ராக்கர்ஸில் பார்த்துக்கலாம். பார்த்தியா மச்சான், தமிழ்நாட்டில் தமிழ் ராக்கர்ஸை ப்ரொமோட் பண்ணுறதே இந்த போலீஸ் தான்டா. இது எந்த மாதிரி தெரியுமா இருக்குது? சரி ரைட்டு விடு, ஜஸ்ட் ஃபார் ஃபன்.